எவ்வளவு ஆச்சரியமான இரண்டு பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது. யாருமே எதிர்பார்க்காத வகையில வருமான வரியை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் விலக்கு கொடுத்தது இந்த இந்திய அரசு. கற்பனை பண்ண முடியாத விஷயம், யாரும் எதிர்பார்க்காத விஷயம். 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா. ஏன் அந்த 12 லட்சம் ரூபாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரீமி லேயருக்கான கணக்கு கிட்டத்தட்ட 88-90 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா, அதுவும் விவசாய வருமானம் சேராது, 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அவர்கள் கிரீமி லேயருக்கு கீழே, பாவம் கிரீம் கிடையாது அவங்க எல்லாம். பாரத பிரதமர் 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழைகள் லிஸ்ட்ல சேர்த்துறீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் ஆக்கிருக்கா, பூரா இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ, ஓடிப்போ, முடிஞ்சு வச்சுக்க. ரொம்ப சமீபமா பாரத பிரதமர் பேசினாரு, தீபாவளிக்குள்ள நாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறோம். கிட்டத்தட்ட 387 பிரிவுகளுக்கான ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டா அப்படியே கீழே கொலாப்ஸ் பண்ணி 2 பிரிவுகளே தூக்கி விட்டு only 5% and 18%, 2% தான். சோ கிட்டத்தட்ட 387 பிரிவுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிட்டு 4 ஸ்லாபா 2 ஸ்லாபா மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன், மோடி ஆஹா ஓ அப்படின்னு போறார்.